ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பலாப்பழம் பற்றி சில தகவல்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, அதுக்கு முன்னால் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸ் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இங்கே பாருங்கள், நாங்கள் இன்றைக்கி பலாப்பழம் வெட்டினோம். பலாப்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேயா, உங்களுக்கு யாருக்கெல்லாம் பலாப்பழம் பிடிக்கும் அப்படின்னா பிடிக்கும்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்கள் கட் பண்ணோம், அது நல்ல டேஸ்ட்டாக ருசித்து சாப்பிட்டேன். ஏன்னா அது வந்து ஒரு சீசனுக்கு தானே கிடைக்கும் இல்லையா? இப்போ வந்து பலாப்பழ சீசன், மேங்கோ சீசன் அண்டு ஜாக் ஃப்ரூட் சீசன் இல்லையா? ஸோ அதனால் நான் ரொம்ப ரொம்ப ருசித்து சாப்பிட்டேன். இது மாதிரி யாரெல்லாம் சாப்பிட்டீங்க, யாரெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா? ஓகே, பலாப்பழத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். பலாப்பழத்தோட இங்கிலீஷ் பேர் வந்து ஜாக் ஃப்ரூட், அது எல்லாருக்கும் தெரியும். சயின்டிஃபிக் நேம் ஆஃப் ஜாக் ஃப்ரூட் வந்து ஆக்டோகார்பஸ் ஹெட்ரோஃபில்லஸ். ஓகேயா, சயின்டிஃபிக் நேம் ஆஃப் ஜாக் ஃப்ரூட் வந்து ஆக்டோகார்பஸ் ஹெட்ரோஃபில்லஸ். ஓகே, பலாப்பழத்தில் வந்து வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி, பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்துக்கள் இதெல்லாம் வந்து பலாப்பழத்தில் நிறைஞ்சிருக்குது. முக்கனிகளில் ஒன்று பலாப்பழம், அது தெரியும்ல. மாப்பழா, வாழை, இது வந்து முக்கனிகளில் ஒன்று. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். பலாப்பழம் சாப்பிட்டா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் குணம் ஆகும். இரத்த அழுத்தம் சீராகும். ஓகேயா, கண் பார்வை திறன் மேம்படும். வைட்டமின் ஏ சத்து அதிகமாக இருப்பதால் கண்களுக்கு நல்லது. எலும்புகளை வலுவாக்கும். கால்சியம் சத்து அதிகமாக இருப்பதால் அது எலும்புகளுக்கும் நல்லது. சரியா? சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாது. அப்புறமா கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் சாப்பிடக்கூடாது. ஓகே, அலர்ஜி பிரச்சனை உள்ளவர்களும் சாப்பிடக்கூடாது. சரியா? இதெல்லாம் வந்து சில முக்கியமான தகவல்கள். எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இதுக்கு மேலே என்னென்ன தகவல்கள் ஒன்றுன்னு சொல்லிட்டு தெரியல. இன்னும் இந்த பலாப்பழம் சீசனுக்கு தான் கிடைக்கும். ஓகே, இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லா பலாப்பழமுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த சீசனுக்கு கிடைக்கிற ஃப்ரூட்ஸை எல்லாருமே வாங்கி சாப்பிடுங்க. இல்லை வீட்டில் தோட்டத்தில் இருக்கிறவங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம். ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு மகிழுங்க. ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட இல்லையா? அதனால் வந்து சீசனுக்கு கிடைக்கிற எந்த ஃப்ரூட்ஸ், இப்போ மேங்கோ சீசன், ஜாக் ஃப்ரூட் சீசன், அந்த சீசனுக்கு கிடைக்கிற ஃப்ரூட்ஸை வந்து நல்ல முறையில் சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஓகேயா? ஓகே, டேஸ்டியான பலாப்பழம். ஓகேயா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப்